அடுத்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நாடகம் தான் பார்க்க போகிறோம். தாய் பசுவின் அன்பும் சத்தியமும் ஒரு கொடிய புலியின் மனதை மாற்றிய உணர்ச்சி மிக்க கதையை அடிப்படையாக கொண்டது. உண்மை, கருணை, தாய்ப்பாசம் ஆகியவை உலகிலேயே மிக பெரிய சக்தி என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. உள்ளத்தால் பொய்யாது உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இந்த திருக்குறள் பொருள் என்னன்னா, மனதில் கூட பொய்யின்றி வாழ்பவன் உலக மக்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பான். ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நடன இயக்குனர் காயத்ரி கிரண். பங்கேற்போர் சம்ருதி ஜெகதீஷ், இந்திரா வெங்கட், மீனல் பிரதாப் கவுடா, மானசி பிரதாப் கவுடா, ரிஷிகா ரெட்டி வஹா, சாழ்வி வாரா, ஆதியா திவாகர், இஷிகா காடே, விஹா நாயுடு துமலப்பள்ளி, ஆர்யா வேத் மரணானி, ஐரா வேத் மரணானி, ஸ்வத்திகா ரமேஷ், ஈரா காலபாலா, ஹரிணி லோகநாதன், அவனி நிமாவத். தேசத்தின் தெற்கு திசையில் இடையன் ஒருவன் கொண்டிருக்கும் பசுவை பற்றிய கதை இது. பாரத தேசத்தின் தெற்கு திசையில் இடையன் ஒருவன் கொண்டிருக்கும் பசுவை பற்றிய கதை இது. பறந்து விரிந்த மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கும் இடையன் ஒருவன் இனிய இசையை மீட்டி அங்கே மேயும் பசுக்களை அழைக்கிறான். பறந்து விரிந்த மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கும் இடையன் ஒருவன் இனிய இசையை மீட்டி அங்கே மேயும் பசுக்களை அழைக்கிறான். கங்கை வாவா, கௌரி நீவா, துங்கபத்ரா தேவி வாவா, நாச்சியம்மா நீயும் வாவா என்று இடையன் அழைக்கிறான். கங்கை வாவா, கௌரி நீவா, துங்கபத்ரா தேவி வாவா, நாச்சியம்மா நீயும் வாவா என்று இடையன் அழைக்கிறான். இடையன் அழைக்கும் குரலை கேட்டு பசுக்கள் எல்லாம் வந்து நின்று கருணையுடனே பால் சுரக்க பானை நிறைந்து வழிந்ததே. சத்தியமே பகவான் என்றென்னும் நாச்சியம்மையின் கதை இது. சத்தியமே பகவான் என்றென்னும் நாச்சியம்மையின் கதை இது.
அப்பிதாமலை நடுவின் உள்ளே அற்புதாதி என்ற புலியவன் அசுர பசி பசித்த வெறியுடன் வேட்டையாடிட தெரிந்தது. அதிரும் அதிர்வுடன் சீறி பாய்ந்து பதுங்கி பின் எட்டி பாய்ந்து ராட்சசன் போல் பாய்ந்த புலியை கண்ட பசுக்கள் மிரண்டன. அப்பிதாமலை நடுவின் உள்ளே அற்புதாதி என்ற புலியவன் அசுர பசித்த வெறியுடன் வேட்டையாடிட தெரிந்தது. அதிரும் அதிர்வுடன் சீறி பாய்ந்து பதுங்கி பின் எட்டி பாய்ந்து ராட்சசன் போல் பாய்ந்த புலியை கண்ட பசுக்கள் மிரண்டன. நாச்சியம்மை என்ற பசுதன் கன்று குட்டியை நினைவில் கொண்டு துரத்தி வருகின்ற புலியை கண்டு தப்பி ஓடிட துடித்தது. அசுர பசிக்காகாரம் கிடைத்தது என்று எள்ளிய துஷ்ட புலியவன் சுற்றி வந்து கட்டம் கட்டி வளைத்து நின்றான் நாச்சியை. சத்தியமே பகவான் என்றெனும் நாச்சியம்மையின் கதை இது. சத்தியமே பகவான் என்றெனும் நாச்சியம்மையின் கதை இது. வெள்ளை தோள்களில் ரத்தம் சிந்திட மேலே பாய்ந்து உந்தன் வயிற்றை கிழித்து பிளப்பேன் என்று வெறியுடன் துஷ்ட புலியவன் உருமினான். கொஞ்சம் பொறுமையை புலிய கேளு, பிள்ளை இருக்கிறான் மாட்டுத் தொழுவத்தில். ஒரே நிமிஷத்தில் பாலை ஊட்டி வந்து சேருவேன் உன்னிடம். பசித்த வேளையில் இரையாய் சிக்கிய கறவை மாடே, உன்னை நானும் நம்பி அனுப்பினால் மீண்டும் வருவாய் என்று எப்படி நம்புவேன்? சத்தியமே என் தாய் தந்தை, சத்தியமே என் சொந்த பந்தம். சத்திய வாக்கை தப்பி நடந்தால் தண்டிப்பான் பரமாத்மனே. சத்தியமே என் தாய் தந்தை, சத்தியமே என் சொந்த பந்தம். சத்திய வாக்கை தப்பி நடந்தால் தண்டிப்பான் பரமாத்மனே. சத்தியமே பகவான் என்றெனும் நாச்சியம்மையின் கதை இது. சத்தியமே பகவான் என்றெனும் நாச்சியம்மையின் கதை இது. கொன்று தின்னுவேன் என்ற புலிக்கு சத்திய வாக்கினை செய்து கொடுத்து கண்ணே உன்னை கட்டித் தழுவி செல்வேன்
சுமந்த கன்று கண்கள் கலங்கி நிற்க கண்டு உதிரம் உறைந்து உயிரும் மறந்து திண்ணமையும் நிற்கிறேன். தசைகள் உண்டு எலும்பும் உண்டு கொதிக்கும் என் ரத்தம் உண்டு. தசைகள் உண்டு எலும்பும் உண்டு கொதிக்கும் என் ரத்தம் உண்டு. கொடிய அரக்கனை நீயும் மகிழ்ந்திட இறையா என்னை படைக்கிறேன். நாச்சியம்மையின் சொல்லை கேட்டு கண்ணில் நீரை கண்ட பிறகு அன்னை இவளை கொன்று தின்றால் சபிக்கப்படும் என் ஜென்மமே. அன்னை இவளை கொன்று தின்றால் சபிக்கப்படும் என் ஜென்மமே. சத்திய வாக்கை காத்த தாயே, உன்னை கொன்று எதனை அடைவேன் என்ற புலி தன் மனதை மாற்றி காட்டில் சென்று மறை